பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து ஒரு ஈஸியான புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் இந்த குழம்புக்கு ரொம்ப முக்கியம், ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அது கூட கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், 5லேருந்து 6 பூண்டு, 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இங்கே 2 பெரிய தக்காளியை இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் அடித்து எடுத்துருக்கேன். அது இது கூட சேர்த்துட்டு கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அது கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட புளிக்குழம்பு ரெடி. இப்போ கடைசியாக டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் எது இருக்கும் அது சேர்த்து மூடி வச்சு இறக்குனீங்கன்னா அருமையான டேஸ்ட்டில் புளிக்குழம்பு ரெடி.